Hi friends, good morning to all. இன்னைக்கு சலாலால டே 2. இன்னைக்கு நாங்கள் எங்கே போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஷார்ட் வியூ பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அது வந்து ஏமன் பார்டர். ஸோ அங்கே போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சலாலாவிலேருந்து ஒரு 82 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. நாம் வந்து ஒரு 1 hour 20 minutesலாம் வந்து ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப் காட்டுது. இந்த இடத்துக்கு நாங்கள் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது. ஆக்சுவலாக அந்த ஷார்ட் வியூ பாயிண்ட் எங்கே வந்து லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏமன் பார்டர்லங்க. அதாவது சலாலாவுக்கு பக்கத்தில் இருக்க கண்ட்ரி வந்து ஏமன். அங்கே வந்து ஒரு செக் பாயிண்ட்டும் இருக்குது. அந்த செக் பாயிண்ட்லேருந்து நம்மளை வந்து இந்த ஐடி கார்டு இதெல்லாம் நம்மளோட ஐடி கார்டெலாம் செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவாங்க. அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் தான் அந்த ஷார்ட் வியூ பாயிண்ட் இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து 2019 செப்டம்பர் மந்தில் நான் வந்து இந்த ஷார்ட் வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்காக போயிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுவும் ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸ் தான். போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கும்பலாக நிறைய ஒட்டகங்கள் மேய்ஞ்சிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சுதுங்க. இந்த லெஃப்ட் சைடில் தெரியுது பார்த்தீங்களா ஒரு நீண்ட மலைத்தொடர். இந்த மலைத்தொடருக்கு அந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடல் தாங்க. இந்த அபாண்டன்ட் வியூ பாயிண்ட் அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அது அங்கே தான் இருக்குது. இந்த கடலில் வந்து ஒரு ஓரமாக வந்து அந்த அபாண்டன்ட் ஷிப் வந்து ஒதுங்கி இருக்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக எங்களுக்கு இந்த மலைத்தொடரை பார்த்தோன்னே ஒரு இது பயம்தான் வந்ததுங்க. செம்ம அட்வென்ச்சரான இந்த த்ரில்லிங்கான ட்ரிப்பு தான் ஞாபகம் வந்தது. ஏன்னா லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து அபாண்டன்ட் ஷிப்பு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலைத்தொடருக்குள்ளே போயிட்டு அந்த அபாண்டன்ட் ஷிப்பை பார்க்குற அந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளவுட்ஸ்லாம் மூடிட்டு லைட்டாக தான் தெரிஞ்சுது. பார்த்துட்டு எப்படி ரிட்டன் ஆகிறது வெளியில் வர்றது அப்படிங்கிறதே தெரியாமல் உள்ளேயே ஒரு 1.5 மணி நேரம் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கோங்க. எந்த எண்டுக்கு போனாலும் வந்து மழை தான் இருக்குது. ஒரு கட்டத்தில் நாங்கள்லாம் வெளியில் வருவோமா அப்படிங்கிறது கூட அந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா டவரும் எடுக்கலை, நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இருக்கோங்க. யாருக்கும் ஃபோனும் பண்ண முடியாது. செம்ம த்ரில்லிங்காக இருந்தது. அப்புறம் எப்படியோ இந்த சேட்டலைட் ஆப்பை யூஸ் பண்ணி அப்படியே நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடுகள் தான். ஸோ இந்த மாதிரியான பிளேஸ்க்கு போகும்போது கண்டிப்பாக ஒரு 4-5 ஃபேமிலியோடு சேர்ந்து போகிறது தான் நமக்கு சேஃப்டி. அட்வென்ச்சர் ட்ரிப் லைக் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த அபாண்டன்ட் ஷிப் போய் பார்க்கலாங்க. ஸோ இந்த மலை மேலே தான் ஏறி இறங்கி போகணும். தெரியுது பார்த்தீங்களா எட்டக்க அந்த மலை தான். இந்த அபாண்டன்ட் ஷிப்பு பார்க்குற ஏரியா ஃபுல்லுமே இந்த ஹில்ஸ் ஏரியா அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக ஆஃப் ரோடு தாங்க. வண்டி வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஆக்சுவலாக இந்த ஷார்ட் வியூ பாயிண்ட்டுக்கு போகிற ரூட்டை பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான ரோடுங்க. 2 சைடும் செம்ம சீனரிஸு. அப்படியே அவ்வளோ க்ரீனிஷாக அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒட்டகம்லாம் குரூப்பாக மேயறதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஃபுல்லாக அந்த மலைகளுக்கு நடுவில் தான் அப்படியே ரோடு போயிட்டு இருந்தது. வளைஞ்சி போயிட்டு இருந்ததுங்க. அந்த மலைகள்லாம் ஃபுல்லாக க்ரீனிஷாக அந்த மலைகளுக்கு மேலே வந்து க்ளவுட்ஸ்லாம் அப்படியே மூடி பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்படியே இந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் போல் இருந்ததுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களே பாருங்களேன். அந்த மாதிரி தான் ரோடு போயிருக்கீங்க. அப்படி இல்லை, உங்களுக்கு கண்ணு தெரியணுமே. அடிச்சு விட்டாங்கப்பா. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த முசைல் பீச்சு, மர்னி கேவ் அந்த பிளேஸ்லாம் இருக்கிற இடங்க. அந்த பீச் இருக்கிற இடம். அந்த பிளேஸை வந்து கிராஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஷார்ட் வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காக போகணும். என்னப்பா இவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்க? கொஞ்சம் மெதுவாக போகும். எவ்வளோ ஸ்பீடாக போகிறோம் போகிறீங்களா? எங்கேயும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் நீங்கள் இன்னும் சாதிக்க போகிறது எதுவும் இல்லை. மெதுவாகவே போகுது. நிறைய டைம் இருக்குது சுற்றி பார்க்கறதுக்கு. ஜாலியாக என்ஜாய் பண்ணி போகும். பட் இந்த ரோடுகள்லாம் இந்த மலைகளுக்கு நடுவில் நல்லா இருக்குது. இந்த ரோடுகள் போட்டிருக்கிறது இல்லை. அப்புறம் பேப்பர் மட்டும் போடுங்க, அப்போ தான் தெரியுது ரோடு. ஆனால் மழை இல்லை, இந்த மேகம் தான் சூழ்ந்து இருக்குது. டேஞ்சரஸ் பெண்டு வருதான், டேஞ்சரஸ் ஸ்லோப் வருது.
ஹில்ஸில் ஏறும்போதே பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் அப்படியே வந்து க்ளவுட்ஸ் வந்து அப்படியே கிராஸ் ஆகி போகுங்க. அப்படியே நமக்கு வந்து ஒரு சில இடங்களில் வந்து நமக்கு கண்ணே தெரியாது ஆப்போசிட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடம்லாம் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ட்ரைவ் பண்ணணும். அப்படியே ஒரு சில இடங்களில் நம்ம மேலே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து க்ளவுட்ஸ் எல்லாம் மூவ் ஆகி அப்படியே டக்குன்னு ஒரு சன்லைட் வரும். அப்படியே கிளைமேட்டு டக்குன்னு மாறிடுங்க. இந்த ஷார்ட் வியூ பாயிண்ட்டுக்கு போகிற வரைக்குமே இந்த மாதிரி கிளைமேட் மாறி மாறி வந்துகிட்டே தாங்க இருந்துச்சு. இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, செக் பாயிண்ட்டு. இங்கே வந்து நம்ம ஐடி கார்டெலாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்மளை வந்து உள்ளே விடுவாங்க. இங்கே ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் இருக்குதுங்க. ஸோ அதை பார்க்க தான் வந்தேன். இந்த சூரிய ஒளி வந்தோன்னே பாருங்களேன், அந்த மேகம்லாம் அப்படியே வந்து பாருங்க, தெரியுதா? எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. மேகம் நம்ம காலுக்கு கீழே இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் மேகம். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அப்படியே மேகம் மிதந்துட்டு போய் ட்ராவல் பண்ணுது பாருங்களேன். இந்த அழகை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல மேகம் வந்து அப்படியே மிதங்குது. ஆக்சுவலாக இது வந்து எப்போ தெரியும் அப்படின்னா, இந்த மாதிரி சூரியன் வரும்போது தான் தெரியும். சூரிய ஒளி வந்து இல்லைன்னா தெரியாது. ஸோ நம்ம வந்து மேகத்துக்கு மேலே நிற்கிறோம். இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்து தனியாக செப்பரேட்டாக போர்டெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. இது ஜஸ்ட்டு ரோட் சைடு வியூ தான். நாங்கள் அந்த செக் பாயிண்டில் வந்து கிராஸ் பண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே டக்குன்னு இந்த வியூவை பார்த்தோம். பார்க்குறதுக்கே அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் அப்படியே மலையில் மிதங்கிட்டு போனது பார்த்தோன்னே காரை டக்குன்னு நிப்பாட்டி அப்படியே நாங்கள் வந்து இந்த அப்படியே வியூவை பார்க்க வந்துட்டோம். ஆக்சுவலாக ஒரு நல்ல சன்லைட் அடிச்சுது இல்லையா, சன்லைட்டில் வந்து உங்களுக்கு அப்படியே இந்த மேகம்லாம் வந்து நமக்கு க்ளவுட்ஸ்லாம் வந்து செப்பரேட்டாக அப்படியே மிதந்து போகிறது நமக்கு தெரியுது. அதே க்ளவுடியாக இருந்தால் சுத்தமாக ஒன்றுமே தெரியாதுங்க. ஃபுல்லாக வந்து அப்படியே க்ளவுட்ஸ் மூடி இருக்கும், நம்மளால் எதுவுமே பார்க்க முடியாது. ஏதோ ஓரளவுக்காவது இந்த இடத்துல சன்லைட் வந்ததுனால அப்படியே இந்த சீனரிஸாக நம்மளால் பார்க்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா இயர்லி மார்னிங்கில் இந்த சன்ரைஸ் ஆகும்போது பார்த்தோம்னா இந்த க்ளவுட்ஸ்லாம் அப்படியே ஆரஞ்சு கலரில் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து இந்த கரீஃப் சீசனில் பாசிபிளே கிடையாதுங்க. ஏன்னா சன்னே வந்து 10-11 மணிக்கு மேலே தான் வருது. நாங்கள் அந்த இடத்துக்கு வரும்போதே கிட்டத்தட்ட மணி 11-12 ஆகிடுச்சி. ஸோ வந்து இந்த அளவுக்கு வந்து க்ளவுட்ஸ் தெரிஞ்சதே பெரிய விஷயம். ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து சும்மா இருப்போமா, அங்கேயும் ஃபேஸ்புக்கு ஒரு ஷார்ட்ஸை போட்டுட்டு தான் கிளம்பணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.